அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். நாம பர்சக் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுல இருந்து எனக்கு நிறைய டவுட்ஸ் வருது. அப்படியே என்ன டவுட்ஸ்? ஒன்னு ஒன்னா கேளு. பர்சக்கும் கபரும் ஒன்னா? இல்ல ஹுசைன், இதுதான் ரொம்ப பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பர்சக் வேற, கப்பர் வேற. பர்சக்ங்கிறது ஒரு மறைவான உலகம். நாம இருக்கிற உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் நடுவுல ஒரு திரை இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம சுத்தி தான் இருக்கு. அது எங்க இருக்கும்? நமக்கு மேலையா? இல்ல நண்பா, குரான்ல அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு பின்னால இருக்கும்னு. பின்னாலனா நமக்கு பக்கத்திலேயே இருக்கும், ஆனா நம்மளால பார்க்க முடியாது. புரியுது ஹசன்? கப்பர்ல உடல் இருக்கும், ஆனா ரூஹ் தனியா போகும். சரி, நாம அவங்கள பார்க்க முடியாது, அப்போ அவங்க நம்மள பார்க்க முடியுமா? ஜனாசா அடக்கம் பண்ணிட்டு வரும்போது சில பேர் இந்த ஹதீஸ் சொல்வாங்க, கேட்டிருக்கியா? கபர்ல வைக்கப்பட்ட பின் நாம திரும்பி போகும்போது நம் காலடி சத்தத்தை அந்த ஜனாசா கேட்கும்னது. ஆமா, சொல்லி கேட்டிருக்கேன். ஓ, அப்போ கேட்பாங்களா? ஆமா, கேட்க முடியும். பர்சங்கிறது உணர்வு சார்ந்தது, உயிரியல் சார்ந்தது இல்ல. ரூஹ்க்கு கண் இல்லாம பார்க்க முடியும், காது இல்லாம கேட்க முடியும். என்னது கேட்க முடியுமா? அதனாலதான் இறந்தவங்க ரூ 40 நாள் வீட்டுக்கு வரும்னு சொல்றாங்களா? பயமா இருக்கு நண்பா. நீ பயப்படுற மாதிரிலாம் இல்ல. அவங்க ஒன்ஸ் பர்ஜுக்குள்ள போயிட்டாங்கன்னா அகைன் வெளிவர முடியாது. ஏன்னா பர்சக் ஒரு வழிபாதை. அங்க முடிவெடுக்கும் சுதந்திரம் கிடையாது, செயல்களை செய்ய முடியாது, வருத்தம் மட்டும் இருக்கும். இறந்தவங்க ஆவி, பேய், பிசாசுன்னு யாரும் உன்னை பயமுறுத்தினா அவங்க கிட்ட சொல்லு, இங்க மாதிரி நாம அங்க நம்ம இஷ்டத்துக்கு வெளியே வர முடியாதுன்னு. இவ்வளவு நாள் இத வச்சு நம்மள முட்டாளாகி இருக்காங்க. ஆமா ஹுசைன், குரான்ல வருது, நாம் உன்னுடைய திரையை நீக்கிட்டோம், இப்போ உன் பார்வை கூர்மையா இருக்குன்னு. திரையை நீக்கிய பிறகு மலக்குமார்கள் தெரிவாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கும் நல்லவர்களுக்கு அமைதியும் கேட்டவர்களுக்கு தண்டனையும் தயாரா இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால வெளியே சுத்த அனுமதி கிடைக்கும்? ஆமா, அதுவும் சரிதான். அப்போ பாப்பாங்கன்னு சொன்னியே, அது எப்படி?